காட்டவில்லை என்றால் அவனை நாங்க வெளியாக்குவோம். இதுதான் அந்த சிஏஏ. இது இன்க்ளூசிவ், எல்லாரையும் உள் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிஏஏ. இவன் கொண்டு வந்தது எக்ஸ்க்ளூசிவ், வெளியாகலாம், வெளியாகக்கூடிய சிஏஏ. இதே போல 2013 ஒரு வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலம். அந்த சட்டத்தினுடைய பிதாமகனாக, ஃபாதர் ஆஃப் ஆக்டாக இருந்தவர் யாருன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ரஹ்மான் கான் அவர்கள். அவர் ராஜ்யசபாவில் வந்து துணை டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார், துணை சபாநாயகராக இருந்தார். அடுத்து அவர் துணை ஜனாதிபதியாக வரக்கூடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அதற்கான வாய்ப்புகள் இருந்தன. 2013 அவருக்கு ஒரு ஜேபிசி போட்டார்கள், ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போட்டார்கள். அந்த ஜேபிசிக்கு அவர் தான் சேர்மன், ரஹ்மான் கான் தான் சேர்மன். அவரை போய் பார்க்க போயிருந்தோம். அந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, எங்கெல்லாம் அதாவது ஒரு சப்ஜெக்ட் கூட போனா டீப்பா போயிடணும் உள்ள. அவரை பார்க்க போயிருந்தோம். அவர் சொன்னார், ஒரு 20-25 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு உதவியாளர் வந்து பிளைட்டுக்கு நேரமாச்சியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களை விட்டார். அவர் சொன்னார், 2013 நாம் கொண்டு வந்த ஆக்ட் இருக்கிறதே, அதை முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அதை மதித்தீர்கள், அதை பொத்தி பொத்தி நீங்கள் பாதுகாத்துக்க வேண்டாமா? இந்த 10 வருஷத்துல அந்த ஆக்டை பயன்படுத்தி எவ்வளவு சொத்துக்களை நீங்க பாதுகாத்திருக்கலாம். இப்படி கோட்டை விட்டாங்களே இந்த சமுதாயத்து மக்கள். இப்படி அனாவசியமா இழந்துட்டாங்க ஒரு பெரிய சட்டத்தை, ஒரு பாதுகாப்பான சட்டத்தை என்று ரொம்ப கைசேதப்பட்டார். உண்மையிலே அந்த சட்டம் தான் முழு நிறைவான வக்ஃபு சட்டம், சொத்துக்களை பாதுகாப்பதற்கு கொண்டு வரக்கூடிய சட்டம். அந்த சட்டத்தில் 2013 கொண்டு வந்தது, 95 கொண்டு வந்த திருத்தங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தான் இப்போது இந்த புதிய சட்டம் வந்திருக்கிறது. இப்ப நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் ஏன் போனோம்? ஜமாத்துலமா இல்ல, முஸ்லிம் லீக் போச்சு, டிஎம்கே போச்சு, காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷேக் சிங்வி, நம்ம கபில் சிபால் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வாதாடி இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கடைசி பாராவுல அபிஷேக் சிங்வி, கபில் சிபால் இவர்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. எதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுன்னா, எங்களுக்கு இந்த சட்டத்தை பத்தி ரொம்ப நுட்பமா எங்கள்கிட்ட நீங்க பேசுனீங்க. அவங்க பேசுறது நமக்கு சாதாரண பேசுறாங்க, கபில் சிபால் நமக்கு சாதாரண பேசுறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல எங்களுக்கு ஐ ஓபன் பண்ணீங்க, இந்த சட்டத்தினுடைய பல நுட்பமான விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு